வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியே இருப்பார். கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்துவதில் ஆயுர்வேதம் மற்றும் யோகா நடைமுறைகளை பின்பற்றுவது மிகச்சிறந்த நடவடிக்கை. பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கிய புதிய உயர் ரக கோதுமை குறுகிய காலத்தில் 2 மடங்கு விளைச்சல் கிடைப்பதால் விவசாயிகள் வரவேற்பு. உலகிலேயே அதிக அளவில் புதிய தொழில்களை தொடங்கும் 3வது நாடாக இந்தியா உள்ளது. புதிதாக தொடங்கப்பட்ட தொழில்துறையினருக்கான விருதுகளை வழங்கி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு. கொரோனா பெருந்தொற்று காரணமாக இந்த ஆண்டு உலக வர்த்தகம் 9% குறைவாக இருக்கும் உலக வர்த்தக அமைப்பு. விரிவான செய்திகள். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி இருப்பார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதில் தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இடையே போட்டி ஏற்பட்டதை அடுத்து அண்மையில் நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழுவில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது இன்று அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் மற்றும் வழிகாட்டுதல் குழு அமைப்பதற்கான தீர்மானத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கையெழுத்திட்டனர். அதனைத் தொடர்ந்து பேசிய கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், அடுத்த தேர்தலில் அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி கே பழனிசாமி முன்னிறுத்தப்படுவார் என அறிவித்தார். இதேபோன்று 11 உறுப்பினர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவில் இடம்பெறும் உறுப்பினர்களின் பட்டியலை கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது பற்றின பரபரப்பான விவாதத்திற்கிடையே அந்த முதலமைச்சர் வேட்பாளரை பற்றி அறிவித்திருக்கிறார்கள். அதை பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் துரை கருணாநிதி நம்மோடு இணைகிறார். வணக்கம் துரை கருணாநிதி. துரை கருணாநிதி வணக்கம். ஐயா லைன்ல இருக்கீங்க? துரை கருணாநிதி அவர்கள் ஐயா லைன்ல இருக்கீங்க? துரை கருணாநிதி, நான் பேசுறது கேக்குதுங்களா? மீண்டும் துரை கருணாநிதி அவர்களோடு இணையலாம். வன உயிரினங்களை பாதுகாப்பதில் இந்தியாவின் உறுதிப்பாடு இதுவரை இல்லாத வகையில் வலிமையாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வன உயிரின வார விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இதுபோன்ற கொண்டாட்டங்கள் வன உயிரினங்களை பாதுகாப்பதற்கான உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். வன உயிரினங்களை பாதுகாப்பது என்பது நமது மனதோடு ஒன்றிணைந்த அம்சம் என்று கூறியுள்ள பிரதமர், இது நமது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தின் ஒருங்கிணைந்த அம்சம் என்றும் தெரிவித்துள்ளார். காடுகள் மற்றும் வன உயிரினங்களை பாதுகாப்பது இந்திய மக்களின் அடிப்படை கடமை என்பதை நமது அரசியல் சாசனமும் எடுத்துரைப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமைதி மற்றும் அகிம்சையின் தூதரான மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி வன உயிரின வாரம் கொண்டாடப்படுவது வன உயிரின பாதுகாப்பு குறித்த நமது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதுடன் அனைத்து உயிரினங்களும் இணக்கத்துடன் வாழ்வதையும் உறுதி செய்கிறது எனவும் பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் தேசிய பூங்காக்கள் மற்றும் சரணாலயங்களுக்கு அரணாக உள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வன உயிரினங்களுக்கான வாழ்விட பரப்பை அதிகரிக்கும் நோக்கில்தான் பல்வேறு வனப்பகுதிகளும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருப்பதையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். உலகின் மொத்த நிலப்பரப்பில் 2.4% நிலத்தை கொண்டுள்ள இந்தியா உலகின் மொத்த மக்கள் தொகையில் 17% கொண்ட நாடாக உள்ளது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வது தலையாய கடமை என்றாலும் வன உயிரின மற்றும் உயிர்ப்புத் தன்மையை பாதுகாப்பது மிகவும் அவசியமானது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மையில் இந்தியா சிறப்பு கவனம் செலுத்தி வரும் வேளையில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய மற்றும் மிக நுண்ணிய பிளாஸ்டிக் பொருட்களால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கவும் உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நீடித்த வளர்ச்சியுடன் வளமான உயிர்ப்பு தன்மையை பாதுகாப்பது அவசியம் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். யானை மற்றும் புலிகளை பாதுகாக்க சிறப்பு இயக்கம் செயல்படுத்துவதைப் போல அழிந்து வரும் உயிரினங்களான சிங்கம் மற்றும் டால்பின்களை பாதுகாக்கவும் சிறப்பு திட்டம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். வன உயிரினங்களை பாதுகாப்பது குறித்த இலக்குகளை அடைய இதுபோன்ற திட்டங்களுக்கு அனைத்து தரப்பு மக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நமது அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற அறிவிப்புகளுக்கு பல்வேறு விதமான யூகங்களுக்கு இடையே அறிவித்திருக்கிறார்கள். அது பற்றி நமது செய்தியாளர் துரை கருணாநிதி இப்பொழுது இணைந்திருக்கிறார். வணக்கம் துரை கருணாநிதி, இணைந்திருக்கிறீங்க, பேசுங்க துரை கருணாநிதி. வணக்கம். அங்க அஇஅதிமுக அலுவலகத்தில் முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கறத பத்தி அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படிங்கறத சொல்லுங்களேன். துரை கருணாநிதி, நான் சொன்னது கேக்குது? அஇஅதிமுக அலுவலகத்தில் முதலமைச்சர் வேட்பாளர், அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை அறிவித்திருக்கிறார். நான் பேசுறது கேக்குதுங்களா துரை கருணாநிதி? நான் பேசுறது கேக்குதுங்களா துரை கருணாநிதி? நான் பேசுறது கேக்குதுங்களா? அஇஅதிமுக அலுவலகத்தில் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். அங்கே தொண்டர்கள் மத்தியில் பெரும் உற்சாகம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த உற்சாகத்தை எப்படி அவர் மற்ற தலைவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள்? துரை கருணாநிதி, நீங்க பதில் சொல்லுங்க. துரை கருணாநிதி, நான் பேசுறது கேக்குதா? லைன்ல இருக்கவா? நீங்க ஹலோ, சரி. கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்துவதில் ஆயுர்வேதம் மற்றும் யோகா அடிப்படையிலான தேசிய சிகிச்சை மேலாண்மை நடைமுறைகள் பின்பற்றப்படுவது மிகச்சிறந்த நடவடிக்கை என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி தொடர்ந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டியதையும் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஆயுஷ் சிகிச்சைக்கான நிலையான நடைமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வெளியிட்டுள்ளார். கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பு மருத்துவ முறைகள் மற்றும் சுய கவனிப்பு நடைமுறைகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் மற்றும் அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி குழுமங்களுடன் ஒருங்கிணைந்து மத்திய ஆயுஷ் துறை இந்த நடைமுறைகளை வகுத்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று கூடுகிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் மத்திய அமைச்சரவை புதன்கிழமை தோறும் கூடி நாட்டின் சட்டம் ஒழுங்கு மற்றும் எல்லைப்புற பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தி முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி காணொலி காட்சி மூலம் இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்திற்கு புத்துயிர் ஊட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்படும் தன்னாட்சி பெற்ற அமைப்பான புனேயில் உள்ள ஆர்கார் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் புதிய ரக கோதுமை ஒன்றை உருவாக்கியுள்ளனர். MACS 6478 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த கோதுமை மகாராஷ்டிராவின் சதாரா மாவட்டத்திற்குட்பட்ட கரஞ்ச்கோப் கிராமத்தில் சோதனை அடிப்படையில் பயிரிடப்பட்டது. இதில் வழக்கமான விளைச்சலை விட 2 மடங்கு அதிகமாக, அதாவது ஒரு ஹெக்டேருக்கு 45 முதல் 60 குவிண்டால் வரை விளைச்சல் கிடைத்துள்ளது. இந்த கோதுமை பற்றிய கண்டுபிடிப்பு சர்வதேச இதழ்களிலும் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கோதுமையை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட சப்பாத்தி, பிரெட் போன்றவை சுவை மற்றும் தரமிக்கதாக உள்ளது என்றும் தெரியவந்துள்ளது. விஞ்ஞானிகளின் இந்த கண்டுபிடிப்பு குறித்து தமது ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், புதிய ரக கோதுமை 110 நாட்களில் அறுவடை செய்யப்படுவதுடன் இலை அரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளை எதிர்க்கும் திறன் கொண்டதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அம்பர் நிறத்திலான இந்த புதிய ரக கோதுமையில் 14% புரதச்சத்தும் 44% துத்தநாக சத்தும் 42% இரும்பு சத்தும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்.
வட்டி விகிதத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள புதிய மாற்றங்கள் குறித்து ரிசர்வ் வங்கியின் மத்திய கொள்கை குழு நாளை மறுநாள் அறிவிப்புகளை வெளியிடும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த குழு இன்று கூடி பணவீக்கம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய கொள்கை குழுவிற்கு 3 புதிய பொருளாதார வல்லுநர்களை நியமித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது. இந்த குழு உறுப்பினர்கள் உட்பட ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் உட்பட அலுவல் சாரா 3 உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய 6 பேர் கொண்ட குழு இன்று கூடுகிறது. பொருளாதார மந்தநிலை, வட்டி விகிதத்தில் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இவர்கள் விவாதிக்க உள்ளனர். மத்திய கொள்கை குழுவுக்கு புதிதாக 3 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 12 மணி நேரத்திற்குள் இந்த குழு கூடுகிறது என்பது இதன் சிறப்பம்சமாகும். வட்டி விகிதத்தில் மேற்கொள்ளப்படும் மாற்றங்கள் குறித்து இந்த குழு நாளை மறுநாள் தனது முடிவுகளை அறிவிக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சர்வதேச அமைப்புகளில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். டோக்கியோவில் ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மரிசை பாய்னேவை சந்தித்து பேசிய பின் அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பல்வேறு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இரு நாட்டு பிரதமர்களும் அண்மையில் காணொலி காட்சி மூலமாக நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியா ஆஸ்திரேலியா நட்புறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து விவாதித்ததாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை சுதந்திரமான, வெளிப்படையான மற்றும் உள்ளடக்கிய பகுதியாக பராமரிக்க வேண்டியது அவசியம் என அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா ஆகிய 4 நாடுகளின் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் வலியுறுத்தியுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற இந்திய குழுவுக்கு தலைமையேற்று சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடந்த ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற இந்த 4 நாடுகளின் முதலாவது கூட்டம் நடைபெற்ற போது இருந்த நிலை தற்போது முற்றிலும் மாறுபட்ட சூழலில் உள்ளதாக குறிப்பிட்டார். விதிமுறைகள் சார்ந்த சர்வதேச நடைமுறைகள், சட்டத்தின் ஆட்சி, வெளிப்படைத்தன்மை, சர்வதேச கடற்பகுதிகளில் சுதந்திரமான செயல்பாடு, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை நிலைநாட்டவும் பிரச்சனைகளுக்கு அமைதி தீர்வு காணவும் இந்தியா உறுதி பூண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். உறுப்பு நாடுகளின் நியாயமான மற்றும் முக்கியமான பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதே இந்த 4 நாடுகள் அமைப்பின் குறிக்கோள் என்பதையும் அமைச்சர் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக இந்த 4 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் ஜப்பானின் புதிய பிரதமர் யோஷிஹிடேவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பல்வேறு இருதரப்பு மற்றும் சர்வதேச அளவிலான ஒத்துழைப்புகள் குறித்து விவாதித்தனர். புதிதாக தொடங்கப்பட்ட தொழில்துறையினருக்கான தேசிய அளவிலான விருதுகளை மத்திய வர்த்தகத்துறை தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் புதுதில்லியில் வழங்கினார். வேளாண்மை, எரிசக்தி, கல்வி, உணவு, சுகாதாரம், தொழில்துறை, நகர்ப்புற சேவைகள், நிதி மற்றும் நிறுவன தொழில்நுட்பம் உள்ளிட்ட 12 பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. வேளாண் உற்பத்தி தொழிலுக்கான விருது நவா வடிவமைப்பு மற்றும் புதுமை நிறுவனத்திற்கும், அறுவடைக்கு பிந்திய வேளாண் தொழில்நுட்ப பிரிவு விருது இன்டெல்லோ ஆய்வகத்திற்கும் வழங்கப்பட்டது. இதேபோன்று தூய்மையான எரிசக்தி, துணை தொழில்நுட்பம் போன்ற பிரிவுகளிலும் விருதுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல் இதுபோன்ற விருதுகள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு உற்சாகத்தை அளிப்பதுடன் இளம் தொழில் முனைவோரிடம் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி புதுமையான கருத்துக்களை உருவாக்கும் என்றார். புதிய சிந்தனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் அளிப்பதாகவும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் அமையும் என்றும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். உலகிலேயே அதிக அளவில் புதிய தொழில்களை தொடங்கும் 3வது நாடாக இந்தியா உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் புதிய தொழில்களுக்கு $50 பில்லியன் நிதி திரட்டப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். Why our budding entrepreneurs, why our startups who have innovation, who have invention at the back of their mind, who are willing to engage with new technologies, who have the spirit of inquiry in their mind, in their thinking.
மியான்மரின் ராக்கினே மாகாணத்தில் உள்ள சித்வே துறைமுகத்தை 2021ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் செயல்பாட்டிற்கு கொண்டுவர ஒருங்கிணைந்து பாடுபட இந்தியாவும் மியான்மரும் ஒப்புக்கொண்டுள்ளன. 2 நாள் பயணமாக மியான்மர் சென்ற இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் MM நரவானே மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா ஆகியோர் மியான்மரின் தேசிய ஆலோசனை குழு தலைவர் ஆங் சாங் சூகி உள்ளிட்ட அந்நாட்டின் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கோவிட் பெருந்தொற்றை கட்டுப்படுத்துவதில் இந்தியாவும் மியான்மரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அடையாளமாக 3000 ரெம்டெசிவிர் ஊசி மருந்துகள் இந்தியாவின் சார்பில் ஆங் சாங் சூகியிடம் வழங்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எல்லை பாதுகாப்புடன் கூடிய இணைப்பு திட்டங்கள், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. மேலும் பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்துவதுடன் கலாச்சார பரிமாற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டது. மியான்மரின் இந்திய நிதி உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை மற்றும் பன்முனை போக்குவரத்து திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மியான்மரின் சின் மாகாணத்திற்குட்பட்ட பயான் யூ சார்சி சவுக் எல்லைச்சாவடி கட்டுமான பணிகளுக்காக $20 லட்சம் நிதியை இந்தியா வழங்கும் என்றும் இந்த சந்திப்பின் போது தெரிவிக்கப்பட்டது. இந்த எல்லைச்சாவடி மியான்மர் மற்றும் இந்தியாவின் மிசோரம் மாநிலத்திற்கு இடையே போக்குவரத்து மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரிக்க உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொது இடங்களில் போராட்டம் நடத்துவதற்கான உரிமை குறித்து உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக பிப்ரவரி மாதம் தில்லி ஷாஹின் பாக் முதல் கலிந்த்கஞ்ச் வரையிலான பகுதியில் நடைபெற்ற தொடர் போராட்டங்களால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து போராட்டக்காரர்களை அகற்றக் கோரி தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு விசாரணையின் போது ஆஜரான மனுதாரர் அமித் ஷானி போராட்டம் நடத்த மக்களுக்கு எந்த அளவிற்கு உரிமை உள்ளதோ அதே அளவிற்கு நியாயமான கட்டுப்பாடுகளை பின்பற்றுவதுடன் சாலை போன்ற பொது இடங்களை காலவரையின்றி ஆக்கிரமிப்பதை அனுமதிக்க கூடாது என்று வாதிட்டார். இதற்கு பதிலளித்த மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா மனுதாரரின் கருத்து மத்திய அரசின் நிலைப்பாட்டுடன் ஒத்துப்போவதாக கூறினார். போராட்ட உரிமை என்பது ஏகபோக உரிமை அல்ல என்றும் அது சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது என்றும் தெரிவித்தார். எந்த ஒரு உரிமையும் தகுதியின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. தலைநகர் தில்லி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் காற்று மாசுபடுவதற்கு காரணமான பயிர் கழிவுகளை எரிக்கும் விவசாயிகளை கண்டுபிடிப்பது யாருடைய பணி என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கு நேற்று தலைமை நீதிபதி SA போப்டே மற்றும் நீதிபதிகள் V ராமசுப்பிரமணியம், SA போபண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த வழக்கில் மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை முழுமையாக வழங்குவதன் மூலமே பயிர் கழிவுகள் எரிப்பு பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்ற மூத்த வழக்கறிஞர் ஷியாம் திவானின் பரிந்துரைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய கூடுதல் கால அவகாசம் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். இதையடுத்து குறிப்பிட்ட தொகையை பிடித்து வைத்துக் கொண்டு பயிர் கழிவுகள் எரிக்கப்படாமல் உள்ளதா என்பதை உறுதி செய்த பிறகு வழங்கலாம் என்று மூத்த வழக்கறிஞர் ஷியாம் திவான் தெரிவித்தார். மேலும் கழிவுகளை எரிக்காத விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட கூடுதலாக $100 சேர்த்து கொடுக்கலாம் என்றும் அவர் யோசனை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பயிர் கழிவு எரிப்பு பிரச்சினை குறித்து நடவடிக்கை எடுக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின்படி அதிகாரி அல்லது ஆணையம் ஏதும் அமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து அடுத்த வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு மத்திய அரசு வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். நாடு முழுவதும் கோவிட்-19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை கடந்த 2 வாரங்களாக படிப்படியாக குறைந்து வருவதாகவும் 85.02% பேர் குணமடைந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 57,44,693 அதிகரித்துள்ளது. குணமடைவோர் விகிதம் 85.02% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 72,049 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிகிச்சை பலனின்றி 986 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,04,555 உயர்ந்துள்ளது. தற்போது 9,07,883 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11,79,726ஆகவும், ஆந்திராவில் 6,72,479ஆகவும், கர்நாடகாவில் 5,33,074ஆகவும் உள்ளது. தமிழகத்தில் நேற்று மேலும் 5,548 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும், புதிதாக 5,017 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று மட்டும் 1,306 பேருக்கும், கோயம்புத்தூரில் 434 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மொத்த பாதிப்பு 6,30,408 உயர்ந்துள்ளது. இதில் 5,75,212 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் 71 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கை 9,917 அதிகரித்துள்ளது. தற்போது 45,279 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,44,751 அதிகரித்துள்ளது. 2,71,49,068 பேர் குணமடைந்துள்ளனர். 10,54,604 பேர் உயிரிழந்துள்ளனர். அடுத்து வருவது விரைவு செய்திகள். மத்திய விரைவு அதிரடிப்படையின் 28ஆம் ஆண்டு விழாவில் பயிற்சி வீரர்கள் நிகழ்த்திய சாகசங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சென்னை ஆவடி சிஆர்பிஎஃப் மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் RRAF எனும் மத்திய விரைவு அதிரடிப்படை வீரர்கள் பேண்ட் வாத்தியங்கள் இசைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக மத்திய விரைவு அதிரடிப்படை துணை கமாண்டன்ட் அபிஷேக் சகாயா கலந்து கொண்டார். பெட்ஸ் ஃபார்மேஷன், பிளான்டன் ஃபார்மேஷன், பிளாட்டுகள் சர்க்குலேஷன் ஃபார்மேஷன் எனும் பல்வேறு பெயர்களில் மத்திய அதிரடிப்படை வீரர்கள் செய்த சாகச நிகழ்ச்சிகள் பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தியது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் தலைவராக தினேஷ்குமார் ஹாராவை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே அதன் நிர்வாக இயக்குநராக உள்ள அவர் அக்டோபர் 7ஆம் தேதி முதல் 3 ஆண்டுகள் சேர்மன் பதவியில் நீடிப்பார் எனவும் மத்திய நிதித்துறையின் அரசிதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் சேர்மனாக உள்ள ராஜ்னிஷ்குமாரின் பதவிக்காலம் அக்டோபர் 7ஆம் தேதியுடன் முடிவடைவதால் புதிய சேர்மன் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ராஸ் கொலை வழக்கில் புலனாய்வு அறிக்கையை சமர்ப்பிக்க சிறப்பு விசாரணை குழுவுக்கு மேலும் 10 நாள் அவகாசம் வழங்கி முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். ஹாத்ராஸ் பாலியல் வன்கொடுமை விவகாரம் குறித்து சிறப்பு விசாரணை குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த குழுவினர் இன்று தனது விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யவிருந்த நிலையில் இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச மாநில உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் தகவல் தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் காவல்துறையினருக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். சோபியான் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் காஷ்மீர் காவல்துறையினர் அந்த இடத்தை நேற்று முற்றுகையிட்டு துப்பாக்கியால் சுட்டனர். தீவிரவாதிகள் தரப்பில் இருந்தும் துப்பாக்கியால் சுட்டதால் இரு தரப்பினரிடையே பல மணி நேரம் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இந்த சண்டையின் முடிவில் அடையாளம் தெரியாத 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காஷ்மீர் காவல்துறை அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் 72.72 மில்லியன் அளவுக்கு சரக்குகள் கையாளப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சரக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் முந்தைய ஆண்டான 2018-19 ஆண்டில் 65.30 மில்லியன் அளவுக்கு மட்டுமே சரக்குகள் கையாளப்பட்டதாக தெரிவித்த துறைமுகம் தலைவர் கே. ராம்மோகன் நடப்பாண்டில் கூடுதலாக சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் சரக்குகளை விரைவாக கையாள 2000 கோடி ரூபாய் செலவில் தானியங்கி இயந்திரங்களுக்கு செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ரயில் முன்பதிவில் பழைய முறைப்படி பயணிகள் பட்டியல் வெளியிடும் நடைமுறை வரும் 10ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று பரவலால் ரயில்வே முன்பதிவில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டன. இதனால் தாங்கள் பாதிக்கப்படுவதாக பயணிகள் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து முன்பதிவு பட்டியல் வெளியிடும் முறையில் பழைய நடவடிக்கையை மீண்டும் அமல்படுத்த ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் மூலம் ரயில் புறப்படுவதற்கு கடைசி 5 முதல் 30 நிமிடங்கள் முன்பாக பயணச்சீட்டு முன்பதிவு மற்றும் பயணச்சீட்டு ரத்து வசதிகள் பொதுமக்களுக்கு மீண்டும் கிடைக்கும் என்று ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் மாநிலம் உக்ரூல் மாவட்டத்தில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவாகியுள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என மணிப்பூர் அரசு நிர்வாக தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.
நாமக்கல் மாவட்டம் பல்லக்காபாளையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சித்த மருத்துவ சிறப்பு சிகிச்சை முகாமில் 5 நாட்களிலேயே நோயாளிகள் குணமடைந்து விடுவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மக்கள் நல்வாழ்வு குடும்ப நலத்துறை மற்றும் இந்திய மருத்துவம் ஓமியோபதி துறை சார்பில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி சித்த மருத்துவ சிறப்பு சிகிச்சை முகாம் தொடங்கப்பட்டது. 50 படுக்கை வசதிகள் கொண்ட இந்த முகாமில் யோகா பயிற்சி மற்றும் ஆடதொடை உள்ளிட்ட பல்வேறு மூலிகை பொருட்கள் மூலம் கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் நாள்தோறும் கபசுர குடிநீர், பாரம்பரிய உணவுகளுடன் காலை மாலை என 2 வேளைகளில் திருமூலர் அருளிய பிராணாயாமம், வர்மம் உள்ளிட்ட பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் 5 நாட்களில் நோயாளிகள் குணமடைந்து விடுவதாகவும் சித்த மருத்துவ முகாம் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். எக்ஸல் காலேஜ் கேம்பில் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னுமே மஞ்சள் வாட்டர் கொடுக்குறாங்க, வாயை குளிச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து மூலிகை வாட்டர் கொடுக்குறாங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் காலையில் வந்து யோகா சொல்லி கொடுக்குறாங்க. யோகா முடிஞ்சோன்னுமே காலையில் டிஃபனு, அதுக்கப்புறம் வந்து கபசுர குடிநீர் கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து மதியம் வந்து எப்பயும் சத்துள்ள காய்கறிகள், முட்டை இதெல்லாம் வந்து கொடுத்து மதியம் வந்து லஞ்சு கொடுக்குறாங்க. ஈவினிங் வந்து சுண்டல், ஒரு மூலிகை சூப்பு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்த உடனே அவங்களுக்கு தேவையான அந்த நோய்களை போக்கக்கூடிய மருந்துகள், அமுக்கரா மாத்திரை, பிரம்மானந்த பைரவம், ஆடாதோடை மணப்பாகு போன்ற நெல்லிக்காய் லேகியம் போன்ற மருந்துகள்லாம் கொடுக்குறோம். இதன் மூலமாக அவங்க தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது ஒரு 5லேருந்து 7 நாளில் வந்து அவங்க வந்து நெகட்டிவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நிறைய பேர் இதுவரையிலும் ஒரு 150 பேர் ஆரம்பித்ததுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காங்க. மிக எளிய யோகா பயிற்சிகள், யோகாசன பயிற்சிகள், அப்புறம் சித்த மருத்துவத்திலேயே இருக்கக்கூடிய திருமூலர் பிராணாயாமம் சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு பிராணாயாமம் மூச்சு பயிற்சி. இதை செய்யும்போது அவங்களுடைய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவலு அபரிதமாக நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் வந்து குறையிறது வந்து இங்கே கிடையவே கிடையாது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு, வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. बिना मास्क या फेस कवर के घर से बाहर निकलने की अभी कल्पना करना भी सही नहीं है. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும், முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். தனி மனித இடைவெளி, கண்டிப்பாக கூட்டம் கூடக்கூடிய இடங்களிலே தனி மனித இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். इसके अलावा मास्क आप प्रॉपर तरीके से, अच्छे तरीके से जब भी आप बाहर जाते हैं तो मास्क का इस्तेमाल करें. மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியே இருப்பார். கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.
கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்துவதில் ஆயுர்வேதம் மற்றும் யோகா நடைமுறைகளை பின்பற்றுவது மிகச்சிறந்த நடவடிக்கை. பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கிய புதிய உயர் ரக கோதுமை குறுகிய காலத்தில் 2 மடங்கு விளைச்சல் கிடைப்பதால் விவசாயிகள் வரவேற்பு. உலகிலேயே அதிக அளவில் புதிய தொழில்களை தொடங்கும் 3வது நாடாக இந்தியா உள்ளது. புதிதாக தொடங்கப்பட்ட தொழில்துறையினருக்கான விருதுகளை வழங்கி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு. கொரோனா பெருந்தொற்று காரணமாக இந்த ஆண்டு உலக வர்த்தகம் 9% குறைவாக இருக்கும் உலக வர்த்தக அமைப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.